என் மக்களின் ராஜ்யத்தை அனைத்து மக்களுக்கும் கோடான கோடி வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். என்றும் போல் இன்றும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அனைவரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முந்தா நாள் செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊரில் வந்து செவ்வாய் சாட்டினாங்க. அதைத்தான் அப்படி தான் சொல்கிறது, கிராமத்தில் செவ்வாய் சாட்டுறதுன்னு. காப்பு கட்டினாங்க. வர செவ்வாய்க்கிழமை திருவிழா, பெரிய திருவிழா, இறுதிக்கட்டு திருவிழா. அரியணாச்சிக்கு நாங்கள் எடுக்கிறது. நான் சிறு வயதுலலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த பருவத்தில் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம். போய் தோடு ஜிமிக்கியெல்லாம் தொலைச்சிருக்கிறேன் கூட்டத்தில். கால் கொலுசெல்லாம் கால்கிட்ட போய் விழுக முடியாது தெரியாது. படுத்து கிடக்கிற இடத்துல நாடகங்கள்லாம் பார்க்கும்போது படுத்து கிடக்கிற கழட்டிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பொருள்களெல்லாம் நான் தொலைச்சிருக்கிறேன் சின்ன வயசில். வீட்டில் திட்டுவாங்க, மண்டையில் கொட்டுவாங்க, அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த பருவம் ரொம்ப என்ஜாயான பருவம். இன்றைக்கி மலரும் நினைவுகள் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க பூரா மூட்டையை சுமந்துக்கிட்டு படிப்பு அந்த மாதிரி போயிட்டே இருக்குதுங்களா. அப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேயே, எனக்கெல்லாம் 13 வயசில் கல்யாணம். அந்த நேரம் என்ஜாய் பண்ணத்தான் தெரியும். நல்லா கோவில் திருவிழா கூட்டிகிட்டு போயிட்டா சரி, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கிட்ட கூட நிற்க மாட்டார், கூட்டத்தில் கூட்டி போய் விட்டுருவார். அங்கே பெண்களுக்கு ரொம்பவே கோலாகலமான திருவிழா. அதனால பெண்கள் எல்லாருமே சரியாக கும்பி அடிக்கிறது தான் எங்களுக்கு வேலையே. கிராமமே பெண்கள் பெறாமல் எங்கெங்கே இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற என்னோட கிராமத்து மக்கள், அவங்க சம்மந்தக்காரங்கன்னு அத்தனை பேருமே வந்துடுவாங்க. வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அக்கம் பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்க, 18 கிராமத்துலேயும் 18 பட்டி கிராமத்தில் உள்ளவங்க, இப்படி அனைவரும் வந்துடுவாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமை வந்து சோத்து வட்டி எடுக்கிற நிகழ்ச்சி நடக்கும். சொல்லவே வேணாம். எங்களோட ஆட்டங்களே தனி, பெண்களோட ஆட்டங்களே தனி, அவ்வளோ நல்லா இருக்கும் பார்த்துக்கங்க. விடிய விடிய பெண்கள் அலங்காரங்களும் பூக்களும் நகைகளும் நட்டுக்களும் ஆபரணங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போல்லாம் வந்து முதல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா எருதுகட்டு மட்டும்தான் நாங்கள் சின்ன பிள்ளையில. இப்போ காலங்கள் மாற மாற பிள்ளைங்க எங்கள் விட்டு பிள்ளைங்க பூரா படிச்சுட்டு இப்போ எங்கள் ஊர் கிராமத்தில் வேப்பங்குளத்தில் குறைந்தபட்சம் இளைஞர்கள், இளம் பெண்கள் அத்தனை பேருமே ஐஏஎஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஐஏஎஸ் படிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எங்கள் காலத்துலலாம் இல்லாத அளவுக்கு எங்கள் பிள்ளைங்க, எங்கள் பேரும் பேத்திங்க அவ்வளோ அழகாக வந்துட்டாங்க. எல்லாம் கலெக்டருக்கே படிக்கிறாங்க, அது ஐஏஎஸ்க்கு படிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்ற இல்லையா. அந்த அளவுக்கு டாக்டர், இன்ஜினியர்னு எல்லாம் ஆர்மியில் எங்கள் நம்ம பிள்ளைங்க இல்லையா. என்னைக்கும் வீர மறவர் கூட்டம் இல்லையா, நம்ம கொண்டையங்கோட்டை வரவர்கள் இல்லையா. நம்ம பிள்ளைங்க எல்லாமே ஆர்மிக்கு ஈஸியாக போயிடுதுங்க. நாங்கள் போகிறோம், நாட்டுக்கு விளைக்க போகிறோன்னு எங்கள் வீட்டு பிள்ளைங்க, என் தம்பி எல்லாம், என் தங்கச்சி, எங்களுக்கு கிளைகள் இருக்கும், அதில் கொஞ்சம் மாறும். என்னோடய சித்தப்பா பொண்ணு, அவள் 2 பையன் 1 பொண்ணு. அந்த 2 பையனுமே ஆர்மிக்கு அனுப்பிட்டான். என் பிள்ளை இந்த இந்தியாவுக்காக உழைக்கட்டும், இந்த இந்திய மக்களுக்காக உழைக்கட்டும் என் பிள்ளை அப்படின்னு என் தங்க 2 பிள்ளையும் அனுப்பிட்டா. அப்படி வீடுதோறும் எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாமே இராணுவத்துக்கெல்லாம் ரொம்ப நம்ம கெத்து இருக்கு இல்லையா, நாட்டை காக்கணும் இல்லையா, நம்ம உயிர் பெருசான்னு நம்மள மாதிரி பெற்றவங்களாம் அனுப்பி வைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக என் தங்கைக்கு ரொம்ப சந்தோஷமாக நன்றி சொன்னேன். தங்கச்சி மாப்பிள்ளைக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். 2 பிள்ளையும் பையன் 2ஐயும் கொண்டு போய் இராணுவத்தில் அனுப்பிட்டீங்களே அப்படின்னா, இருக்கட்டும், நாட்டை காக்கட்டும்க்கா. நம்ம எதுக்குக்கா பெற்ற வீர அந்த காலத்து வரைக்கும் எதுக்கா நம்ம தேவர பரம்பரையாக பிறந்தா, நாட்டை காக்கட்டுக்கா. ஆயுசு எங்கே இருந்தாலும் இருக்கும். அதனால் நாட்டை காக்க பிள்ளை நம்ம போட்டுக்கான்னு அவள் எவ்வளோ பெருந்தன்மை சொல்லும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த மாதிரி என் பிள்ளைங்க பூரா இப்போ எங்கள் கிராமத்து பிள்ளைங்க பூரா நல்லா படிச்சிருந்துங்களா, இளைஞர்களும் இளம் பெண்களும். அதனால் இது என்ன பண்ணுதுங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ வருஷம் 1 வருஷம் பால்குடம், 1 வருஷம் எருதுகட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்துருச்சு. எங்கள் அரியணாச்சிக்கு வருஷம் நாங்கள் திருவிழா கொண்டாடுறோம். அரியணாச்சி தான் கிராமத்து தேவதை. சூரமாரினாச்சி இவங்கெல்லாம் கிராமத்து தேவதைகள். அவங்க தான் எங்களை காத்துக்கிறாங்க, காத்து நிற்கிறாங்க. குலதெய்வங்கள்லாம் இருக்காங்க கிராமத்தில். ஒரு 3-4 குலதெய்வங்கள் 4 பிரிவாக இருக்காங்க. ஆனால் எங்களை காக்கக்கூடிய அத்தனை பேர்த்து காக்கக்கூடிய ஒரே தாய் அரியணாச்சி சூரமாரி. இப்போ அரியணாச்சி தாய்க்கு தான் நாங்கள் இப்போது திருவிழா எடுக்கிறோம். இந்த வருஷம் எருதுகட்டா, போன வருஷம் பால்குடமா, இன்னும் அடுத்த வருஷம் பால்குடமா, இப்படி மாறி எடுத்துகிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டு பிள்ளைங்க பூரா படித்து நல்லா சம்பாதிக்குதுங்களா. அதனால என்ன பண்ணுதுங்க, நிறைய ஆடல் பாடல் நாடகங்கள் பழைய கிராமத்து பாணியில் அதை விடாமல், அதை மறக்காமல், ரேஸு, ஆடு மாடு கோழி குதிரை வரைக்கும் ரேஸு வச்சு அதுகளுக்கு பரிசு கொடுத்துக்கிட்டு பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி, ஸ்பான்சர் நிறையா பண்ணி ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க. எங்கள் பிள்ளைங்களை பார்க்கும்போது எங்கள் காலத்தில் படிப்பு கம்மி, எங்கள் பிள்ளைங்க காலம் கொண்டுட்டு வந்துட்டோம்.
ஆனால் அது காலேஜ் வரைக்கும் எங்கள் பிள்ளைங்க போச்சுங்க. 1-2 டிகிரி தான். ஆனால் இப்போ அதை விட என் பேரம் பற்றி எங்கள் பிள்ளைங்கள்லாம் படித்து இந்த காலத்தில் ஐஏஎஸ் வரைக்கும் போயிருக்காங்கன்னா பார்த்துக்கங்க. ஐஏஎஸ், எம்பிபிஎஸ், ஐஏஎஸ் அப்படி நிறையா எல்லாத்துக்குள்ளேயுமே போயிட்டாங்க. இன்ஜினியரு இப்படி எல்லாத்துக்குள்ளேயுமே எங்கள் பிள்ளைங்க இராணுவம் இது எல்லாமே போட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் கிராமம் இந்த திருவிழாவுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாயாக இருக்கும். அதை ரொம்ப விரும்பினாங்க. கொண்டாடக்கூடிய திருநாட்கள் வந்து எங்களுக்கு எருதுகட்டும் பால் குடம்பும். எங்கள் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த படித்த அந்த கெத்து அந்த திமிரு தென்னாவட்டெல்லாம் எப்போவுமே எங்கள் கிராமத்து பிள்ளைகளுக்கு இருக்காது. ரொம்ப ஒழுக்கமாக யோக்கியமாக அந்த காலத்துலலாம் பேர் கெட்ட பேர் இருக்கலாம், ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப தங்க பிள்ளைங்க, ஒற்றுமையின் சிகரங்கள், உடன்பிறப்புகளாக என்னைக்கு கைகோர்த்துமா அம்மை மச்சனே அப்படின்னு கைகோர்த்து எந்த திருவிழாவையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து அதுக்கெல்லாம் இப்போலாம் வந்து அனுமதி கொஞ்சம் முன்ன விட இப்போல்லாம் அனுமதி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? அந்த இதை கூட பிள்ளைங்க அலையுது. பெரியவங்களும் பிள்ளைகளும் எங்களுக்கு அனுமதி வாங்க 12 நாள் திருவிழா அந்த தடவை. ஏன்னா அந்த ஆடல் பாடல் அதெல்லாம் சேர்த்து 2 நாள் தான் திருவிழா. செவ்வாய் கிழமை வந்து உங்களுக்கு சோத்து வட்டி எடுக்கிற திருநாள் நைட்டு விடிய மறுநாள் கிடா வெட்டிட்டு எருதுகட்டு. அதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு திருநாள் கொண்டாடிய அந்த சந்தோஷத்தில் ஆடல் பாடல் நாடகங்கள், கோழி ஆடு மாடு குதிரை ரேஸுகள் அப்படி நிறைய விஷயங்கள், கபடி போட்டி, இந்த மாதிரி இளைஞர்களுக்கு பெண்களுக்கெல்லாம் அந்த ஒரு தைரியத்தையும் இதையும் கொடுக்கக்கூடிய போட்டிகள் பரிசுகள்னு ரொம்ப ஆடம்பரமாக போயிட்டுருக்குமா போகுதா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த தடவைலாம் அனுமதி கொடுக்குறது கொஞ்சம் இருந்தாலும் எங்கள் பிள்ளைய அலையிறாங்க. எங்கள் ஆத்தாரின் நச்சித்தாய் அனுமதி வாங்கி கொடுப்பா. சட்டத்திட்டங்கள் எவ்வளவோ மாறுது இல்லையா, அதனால அனுமதி கொடுக்கறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் எங்கள் அத்தா வாங்கி கொடுப்பா. பழைய கிராமத்து பாரம்பரியத்தை யாராலும் அந்த திருவிழாக்களை வந்து யாருமே நிறுத்த முடியாது. திருநாள் தான், திருவிழாக்கள் தான், கிராமத்து பாணி திருவிழாக்கள் என்னைக்கு இருக்க வேண்டியதுதான், அதை மறைக்கவே கூடாது. அப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டில் நம்மளோட பாரம்பரியமே மறைஞ்சு போயிடும். அவங்கவுங்க ஜாதி மத பேதமின்றி மொத்தமாக போயிடுவோம். எல்லாருமே ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக வாழலாம். ஆனால் அவங்கவுங்களுக்கு உரிய அந்த திருநாட்கள் திருவிழாக்கள் கோவில் குளத்து கும்பாபிஷேகங்கள் நடக்கணும் தானே. எல்லா மதத்துக்கும் நடக்கணும், நம்ம ஜாதி மதத்துக்கும் நடக்கணும், மதங்கள் அத்தனை பேருக்குமே நடக்கணுங்கிற ஒரு மனசு இருக்கு இல்லையா. அதனால தான் மனசு எவ்வளோதான் நம்ம சிட்டிக்குள்ளே ரொம்ப அப்படியே ஒரு டென்ஷனாகவே நம்ம ஓடி உழைச்சிட்டு இருந்தாலும் இந்த கிராமத்து திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் இந்த மாதிரி கோவில் இதெல்லாம் வரும்போது இந்த ஃபெஸ்டிவலுக்கு அவ்வளோ சந்தோஷமாக மக்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். ஒரு 2 நாள் கிராமத்தில் போயிருந்தோம், நல்லா ஆடு மாடு கோழி அடிச்சு குடிச்சா வரவங்க போகிறவங்களெல்லாம் சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்தோம், எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டோம். அது ஒரு நல்லா இருக்கும் இல்லையா. அது எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து என்ஜாய் பண்ணினேன். இன்றைக்கி என் பேத்திக வயசுக்கு நான் என்ஜாய் பண்ண வயசுக்கு வந்துட்டாளுங்க. இருந்தாலும் அவளுக்குலாம் படிப்பு மூட்டையை தூக்குறாளுகளா, படிப்பு இருக்குதா, லீவெல்லாம் நிறைய கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் அவ்வளோ சொல்லுவாளுங்க, படித்து முடிச்சுட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம் அப்படிம்பாளுங்க. அதே மாதிரி நாங்கள் என்ஜாயாக இருப்போம். அந்த திருநாள் இப்போ எங்கள் ஊரில் சூப்பர் திருநாள் எருதுகட்டு விழா. ஏத்தா அரினாச்சிக்கு அடுத்து எங்கள் சுரமாளுக்கு தனியாக வரும். இப்படி எங்கள் கிராமத்து தேவதையை ரொம்ப ரொம்ப கொண்டாடி மகிழக்கூடிய திருவிழாக்கள் வருஷம் ஒன்று பால்குடம், இன்னொன்று எருதுகட்டு. அதில் பெண்கள் ஆட்டம், எங்கள் ஆட்டம் பெரிய ஆட்டம், இளவட்டங்கள் ஆட்டங்க அதை விட பெரிய ஆட்டம். அவங்கவுங்க வீரத்தை காட்டுவாங்க. என்ன அதுலலாம் எங்கள் குழந்தை ஒருத்தர் இந்த கழுத்துக்கு போடுவாங்க இல்லையா, 3 பிள்ளை 4 பிள்ளை பெற்றுட்டாரு. இப்போ கூட 10 தடவை தொடர்ந்து அந்த கல்லை தூக்கி போட்டார். தூக்கி இப்படி விட்டறிஞ்சாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. நம்ம பிள்ளைங்க தான்டா, வீர மரவர் கூட்டம் தான்டா, நம்ம கொண்டையங்கிட்ட மரவங்கட்டான்னு அந்த பிள்ளைங்களாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துச்சு, பாராட்டுக்களாக இருந்துச்சு, வாழ்த்துக்கள்லாம் கொடுத்தோம். என்ன அதே மாதிரி இப்போ ஆத்தா திருவிழாவுக்கு ஆரம்பித்து இப்போ செவ்வாய்க்கிழமை வந்து காப்பு கட்டி செவ்வாய் சட்டிட்டாங்க. வர செவ்வாய்க்கிழமை விடிய எங்களுக்கு பெண்கள் கொண்டாட்டம், சூப்பர் கொண்டாட்டம், பயங்கரமாக இருக்கும். ஆபரணங்களும் நகையும் நட்டும் அப்படியே அந்த புடவைகளும் அப்படியே ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாயாக ரொம்பவே சந்தோஷமாக பூவும் அப்படியே சரசரமாக பூ வச்சுக்கிட்டு அந்த அலங்காரங்களோட அந்த மஞ்சள் பூசி நைட் நேரத்தில் கிராமம் இல்லையா, மஞ்சள்லாம் பூசி அந்த பெண்கள் நிற்கிறதுக்கும் பெரியவங்க நிற்கிறதுக்கும் அந்த பொட்டு பெருசாக வைக்கிறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி அப்படியே சந்தோஷமாக நாங்கள் திருவிழா கொண்டாடிட்டு வர்றோம். எல்லாரும் வாங்க, நீங்களோ இதை பார்க்குற மக்கள் எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்கள் ஊருக்கு வரலாம், திருவிழா கொண்டாடலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்க எல்லாத்தையும் வரவேற்று
அழைப்புதலாக எங்கள் ஊர் திருவிழா வேப்பங்குளத்தில் அரியநாச்சி திருவிழா எருதுகட்டு திருவிழா நடக்குது, எல்லோரும் வாங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டு என் தாயவள் அரியநாச்சிக்காக ஒரு சிறு பாடல் ஒன்று சினிமா பாடலில் எடுத்து நான் அப்போ பாடப்போகிறேன். என் சந்தோஷத்தின் வெளிப்பாடு இது. நான் பிறந்த மண், நான் புகுந்த மண் ஒரே மண் இல்லையா? அதனால நான் பிறந்து வளர்ந்த இடத்திலே வாக்கப்பட்டு புள்ள குட்டி பத்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். அந்த மன மகிழ்ச்சி ஆத்த அரியநாச்சி மேலே எனக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணி பாடியாச்சு. இதோ பாடுறேன். ஏற்கனவே எங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பாட்டு பாடினேன், அது தானானே தானானேன்ட்டு பாடினேன். இது பாட்டாகவே பாடுறேன். எல்லா மக்களும் கேட்டு ரசிக்கணும், முடிஞ்சவங்க வரணும். எங்கள் ஊர் திருவிழாவை பார்க்க முடியாதவங்களுக்கு வீடியோக்கள் போடுறேன், பாருங்கள், திருவிழாவை பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாரும். வணக்கம் சொல்லிட்டு பாட்ட ஆரம்பிப்போமா? வானோ இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட எங்க அரியநாச்சி கோவில் தான் ஜொலிக்குதம்மா, அவ அணிஞ்சிருக்கிற மாலை எல்லாம் மின்னுதம்மா. என்னம்மா அரியநாச்சி உன்னை நாங்க வணங்கிடவே, வானோ இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட எங்க அரியநாச்சி கோவில் தான் ஜொலிக்குதம்மா, அவ அணிஞ்சிருக்கிற மாலை எல்லாம் மின்னுதம்மா. தொட்டது பழித்திடுமாம், கேட்டது கிடைத்திடுமாம், வேண்டியதை கொடுத்திடுமாம். கண்ணம்மா பொன்னம்மா அவளே எங்கள் அரியநாச்சி தாயம்மா, வானோ இடி இடிக்க மத்தாளங்கள் சத்தமிட எங்க அரியநாச்சி கோவில் தான் ஜொலிக்குதம்மா, அவ அணிஞ்சிருக்கிற மாலை எல்லாம் மின்னுதம்மா. நம்ம ஊரு வானம் பார்த்த பூமி அம்மா, நம்ம ஊரு வானம் பார்த்த பூமி அம்மா, இங்கு விவசாயங்கள் எல்லாமே மறைஞ்சதம்மா, இங்கு விவசாயங்கள் எல்லாமே மறைஞ்சதம்மா. இனி வரும் காலமெல்லாம் எங்கள் சங்கதியர் அனைவருக்கும், இனி வரும் காலமெல்லாம் எங்கள் சங்கதியர் அனைவருக்கும் விவசாயம் என்னவென்றே தெரியாமல் போய்விடுமோ என்று மனசெல்லாம் பதறுதம்மா, எங்க மனசெல்லாம் பயமாக இருக்குதம்மா. வானோ இடி இடிக்க மத்தாளங்கள் சத்தமிட எங்க அரியநாச்சி கோவில் தான் ஜொலிக்குதம்மா, அவ அணிஞ்சிருக்கிற மாலை எல்லாம் மின்னுதம்மா. என்னம்மா அரியநாச்சி உன்னை நாங்க வணங்கிடவே, வானோ இடி இடிக்க மத்தாளங்கள் சத்தமிட எங்க அரியநாச்சி கோவில் தான் ஜொலிக்குதம்மா, அவ அணிஞ்சிருக்கிற மாலை எல்லாம் மின்னுதம்மா. நல்ல நாள் திங்க நாளில் திருவிழா காலங்களில், நல்ல நாள் திங்க நாளில் திருவிழா காலங்களில் நம்ம அரியவளுக்கு அணிஞ்சிருக்கிற தங்க கவசத்தை காண கண்கள் கோடி வேண்டும் அம்மா, நம்ம அரியவளுக்கு அணிஞ்சிருக்கிற தங்க கவசத்தை காண கண்கள் கோடி வேண்டும் அம்மா. நம்ம ஒரு கவசத்தை தெரிவித்து தந்த உபயதாரர்களுக்கு, கவசத்தை தெரிவித்து தந்த உபயதாரர்களுக்கு கிராமத்து சார்பாக என்றும் நன்றிகள் பல கோடி அம்மா, கிராமத்து சார்பாக என்றும் நன்றிகள் பல கோடி அம்மா. வானோ இடி இடிக்க மத்தாளங்கள் சத்தமிட எங்க அரியநாச்சி கோவில் தான் ஜொலிக்குதம்மா, அவ அணிஞ்சிருக்கிற மாலை எல்லாம் மின்னுதம்மா, அட மின்னுதம்மா, அது மின்னுதம்மா, அதுதான் மின்னுதம்மா. நன்றி. இது என் தாய் அரியநாச்சிக்காக நான் பாடிய பாடல். சினிமா பாடல்கள் எடுத்து நான் அவளுக்கு உரிய வார்த்தைகளை போட்டு பாடியிருக்கிறேன். இதை என் கிராமத்து மக்களும் சரி, இந்த தமிழ்நாட்டு மக்களும் சரி, உலக மக்களும் சரி, இந்த குரல் வளம் எப்படியோ தெரியாது, என்னோட ஆசை ஆத்த அரியநாச்சிக்கு ஒரு பாட்டாக பாடினேன். அதை எல்லாரும் விரும்பி கேட்டுக்கிட்டு உங்கள் அத்தனை பேரையும் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு அழைச்சிட்டு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அனைத்து என் நல்ல உள்ளங்களுக்கும், என் மக்களின் ராஜ்யத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்றும் நீங்கள் எல்லோரும் நல்லா வாழணும் என் ஆத்த அரியநாச்சிட்ட கேட்டுட்டு திருவிழா முடிஞ்சோன்னா வீடியோ கொடுக்குறேன். வாழ்க நீங்கள் அனைவரும் வளமுடன் நலமுடன். பாய், see you.